ஃபைனலி வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷலா ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ எல்லாருமே நம்ம கேட்கலாமா எல்லாருக்கும் என்ன ஸ்பெஷல்னு? மேம் இப்போ ஐபிஎல் 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஐபிஎல்னாலே ஸ்பெஷல் தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வருது. ஒரு ஃபேன்ஸா ஒரு எனக்கு ரொம்ப கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இந்த 2026 என்ன ஸ்பெஷல்னா ஓஜி அண்ட் யூத் ஒரு மேட்ச் நடக்குது. பழைய பிளேயர்ஸ் எல்லாருமே வருவாங்க. அதுவே நமக்கு ஒரு ஸ்பெஷல் தான். ನಮಗೆ RCB ಸ್ಪೆಷಲ್ ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದು. லைக் லாஸ்ட் இயர் தான் நான் ஆர்சிபி சப்போர்ட்டர். லாஸ்ட் இயர் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இயர் திருப்பி நாங்கள் பேக் டு பேக் வின் பண்ணி இந்த ஐபிஎல் எங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஐபிஎல்லோட ஸ்பெஷலே நம்ம சேட்டன் தான். ஒரு மொத்தம் எல்லா க்ரௌடு வர்றதே அது வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். அந்த என்டர்டைன்மெண்ட், கத்துறது, அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து 6 விழுமா, அந்த முடிச்சிருவாங்களா, அந்த மேட்சை ஜெயிப்பாங்களா, யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஸ்பெஷல் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஐபிஎல்னாலே ஸ்பெஷல் தான் தல. இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா வருஷம் தோனி ரிட்டையர்ன்றாங்க. இந்த வருஷம் நம்ம கூட கை கோர்த்து நிக்க போறாரு. இதுக்கப்புறம் என்ன, அது பிளாஸ்ட் தான். ஸோ இப்போ நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எங்க இருக்கேன் அப்படின்னு. ஸோ மோக்ஷா மர்சல் வந்து ஐபிஎல்ல இருக்கு இப்போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கொஞ்சம் பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மோக்ஷா. ஏன்னா நான் ஒண்ணு வந்து இன்டர்வியூ எடுத்து மோக்ஷா மர்சல் தான் வந்து இந்த ஐபிஎல் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னோட கருத்து என்ன? என்னோட கருத்து ஆமா, ஆக்சுவலி வந்து பர்சனலா வந்து சின்ன தலையும் வந்து கேட்டுக்கிட்டாங்க. மோக்ஷா மர்சல் வந்து இங்க ஸ்டால் போட்டா மக்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பர்சனலா கேட்டதுனால அவருக்கு ஸ்பெஷல் மோர் வேற பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப மேட்ச் ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து நான் பால் அடிப்பேன், அவரு அங்க மோரை சாப்பிட்டு விக்கெட் எடுப்பாரு, இல்ல 6 போட்டு அடிப்பாரு. எல்லாம் வாங்குங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, வாங்குங்க.